கடந்த 3 வாரங்களாகவே தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கும் ஒரே பெயர் விஜய் த்ரிஷா. இது வெறும் சினிமா கிசுகிசுவாக மட்டும் இல்லாமல் தற்போது தமிழக அரசியலிலும் ஒரு புயலை கிளப்பி கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் ஒரு நடிகையுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்றும் இதனால் அதிருப்தி அடைந்த அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியதாகவும் செய்திகள் கசிந்தன. எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல த்ரிஷாவின் தாயார் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிற்கு லைக் போட்டது விவாதத்தை இன்னும் சூடாக்கியது. விஜயும் த்ரிஷாவும் திருமணம் செய்ய போகிறார்கள் என்ற அந்த பதிவிற்கு அவர் போட்ட லைக் வெறும் தற்செயலானதா அல்லது ஏதேனும் சிக்னலா என ரசிகர்கள் குழம்பி போயினர். விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்தவர்கள் கூட சமீபத்தில் அவர் த்ரிஷாவுடன் ஒரே மாதிரியான ஆடையில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மகளிர் தின விழாவில் த்ரிஷா விவாகரத்து விவகாரங்கள் எல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்லை என பேசியது சர்ச்சையை இன்னும் அதிகமாக்கியது. தற்போது இயக்குனர் அட்லி பிரியா தம்பதியரின் வீட்டு விசேஷத்திற்காக விஜய் மும்பை சென்றுள்ளார். அங்கிருந்து வரும் வீடியோக்கள் வைரலாகி வரும் நிலையில் இணையவாசிகள் ஒரு புதிய டிடெக்டிவ் வேலையை தொடங்கியுள்ளனர். கடந்த வாரம் த்ரிஷா மும்பை சென்றார். தற்போது விஜய் மும்பையில் இருக்கிறார். இருவரும் ஒன்றாகத்தான் அந்த விசேஷத்தில் கலந்து கொண்டார்களா என்பதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. தமிழக சட்டமன்ற தேர்தல் மிக அருகில் உள்ளது. விஜய் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக தனது முதல் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறார். வேட்பாளர் தேர்வு, தேர்தல் வியூகம் என பிஸியாக இருக்கும் வேளையில் த்ரிஷாவுடனான இந்த தொடர் சர்ச்சைகள் அவரது அரசியல் பிம்பத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இதன் காரணமாகவே த்ரிஷாவுடன் பொதுவெளியில் ஒன்றாக தோன்றுவதை தவிர்க்க விஜய் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. சர்ச்சைகள் தேர்தலை பாதிக்கக்கூடாது என்பதில் அவர் மிக கவனமாக காய் நகர்த்தி வருகிறார். திரையில் மட்டுமல்ல, விஜயின் நிஜ வாழ்விலும் இந்த ஆக்ஷன் டிராமா தொடர்கிறது. விஜயின் அரசியல் பயணம் இந்த சர்ச்சைகளை கடந்து எப்படி அமையப் போகிறது என்பதுதான் தற்போதைய எதிர்பார்ப்பு.